நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. முதல்ல ஆஃபர் யார் கொடுத்தாங்களாமா? அவருக்கு யாரும் ஆஃபர் கொடுக்கலங்க. முதல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஏடிஎம்கேவோ அவர்கிட்ட நாங்க கூட்டணி பேசுறோம்னு சொல்லல. பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய எந்த தலைவரும், டெல்லியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும், யாருமே நாங்க விஜய் கூட பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லவும் இல்லை. சரிங்களா? அதே போல விஜய் தரப்புலையும் நாங்க ஏடிஎம்கே கூட பேசுறோம்னு சொல்லிட்டோம், நாங்க பிஜேபி கூட பேசுறோம்னு சொல்லிட்டோம், அவங்க தரப்புல யாருக்கிட்டே சொல்லல. அப்ப வேணுமென்னே விஜயை பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக, விஜய் ஒரு பேசும் பொருள் ஆக்க வேண்டும் என்பதற்காக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சில அள்ளி சில்லுகள்லாம் சேர்ந்துதான் எங்க தலைவர் கூட அவங்க பேசுறாங்க, எங்க தலைவர் கூட இவங்க பேசுறாங்க, எங்களுக்கு டெல்லியில இருந்து அழுத்தம் வருது, எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து அழுத்தம் வருது, ஏடிஎம்கே இருந்து அழுத்தம் வருதுலாம் பொய். யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கல. நாங்க தெளிவா இருக்கோம், என்டிஏ கூட்டணி இதுதான் அப்படின்னு நாங்க தெளிவா இருக்கிறோம். அதே போல மற்ற கட்சிகளோ தாவைக்கா கூட போனாக்கா உருப்படாதுன்னு மற்ற கட்சிகளுக்கும் தெரியுது. அதனால எந்த கட்சியுமே அந்த தாவைக்கா கூட கூட்டணிக்கு போகவும் மாட்டாங்க. ஏன்னா மூழ்க போற கப்பல்ல யாரும் பயணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது போலத்தான் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தனித்து போட்டிடுவாங்க. ஏன்னா விஜய்க்கு கொடுக்கப்பட்ட முக்கிய அஜெண்டாவே திமுகவை திரும்பவும் அரியணையில ஏத்தணும். அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சரா வரணுங்கிறதா விஜயோட அஜெண்டா. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலையே அதுதான். அதனாலதான் இப்ப என்னன்னா, இப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் ஒரே இடத்துல என்டிஏ கூட்டணிக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் விஜயே இன்னைக்கு களத்தில் இருக்கிறாரு. அப்போ திமுகவோட எதிர்வாக்குகள் ரெண்டா பிரியும் போது ஈஸியா திமுக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் பணம் வாங்கி கொண்டு, இல்ல அந்த மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் இருக்காங்க, சில மிஷினரிகள்லாம் என்ஜிஓக்கள்லாம் இருக்காங்க, இந்தியா வளரக்கூடாது, இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும் என்கிற சில மிஷினரி அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த ஆதவர்ஜினாலாம் அந்த கேட்டகரியில வரவர் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டணி சேர விடாம, ஒருவேளை கூட்டணி சேரன்ற எண்ணம் விஜய்க்கு இருந்திருந்தா கூட அதை சேர விடாம தடுத்திருக்கு ஒரு சில குரூப்புகள் அங்க இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னா விஜயை தனித்தா நிக்க வைக்கணும். விஜய் மனசுல ஒரு மாற்றம் இருந்தா கூட அவங்க உட்கட்சியில இருக்கக்கூடியவங்க அவரை கூட்டணி சேர விடக்கூடாதுன்னு ரொம்ப அந்த ஆதவர்ஜினா போல. ஏன்னா அந்த ஆதவர்ஜினா எந்த கட்சிக்கு போனா அந்த கட்சி உருப்படாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது நல்லா போயிட்டு இந்த நட்புறவோடு இந்த திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் சண்டையை மூட்டி விட்டு கடைசியில வெளியே வரக்கூடிய நிலைமையில வந்துருச்சு. அதே போலதான் இன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு இப்படி ஒரு தனித்து நாங்க போட்டிடுறோம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே ஆதவர்ஜினா தான். ஏன்னா ஆதவர்ஜினாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில அமைப்புகள், சில கிறிஸ்தவ மிஷினரி அமைப்புகள்லாம் தாவேக்காவை தனித்து போட்டிட்டாதான் திமுக ஜெயிக்குங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதற்காகத்தான் தாவேக்கா இன்னைக்கு தனித்து போட்டிடுது. அதனால என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதே போல தாவேக்காக்கு 8% ஓட்டு வர, 10% ஓட்டு வர தான் சொல்லியிருக்காங்களே தவிர தாவேக்கா ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லவில்லை, திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.